ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னென்னா தூதுவளை ரசம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கடாய் சூடானதும் 5 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் மல்லி, 1 ஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் மிளகு சேர்த்து நம்ம இந்த ஆயிலே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நல்லா பழமாக ஒரு தக்காளியை கட் பண்ணி இது கூடயே சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது தக்காளியும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்க தூதுவளை ஒரு 15 இலை அளவாக சேர்த்துனா போதும். அதையும் நம்ம கழுவி இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இது கூடயே சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யாருக்கு சளி பிடிச்சாலும் நம்ம இந்த ரசம் வச்சு கொடுத்தா நல்லா கேட்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் இதை நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு 2 காஞ்ச மிளகாயை அப்படியே கட் பண்ணி போட்டுக்கலாம். இது நல்லா ஃப்ளேவர் வரும் ரசத்துக்கு. இது நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இது கூடயே சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரை கழுவி அந்த தண்ணியும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதையும் நம்ம இது கூடயே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன ஒரு லெமன் சைஸ் புளியில் அதுலேயும் பாதி தான் நான் ஊற வச்சு கரைச்சி சேர்த்துருக்கேன். ஏன்னா இதுக்கு புளி கம்மியாக இருந்தாலே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கணும். இந்த ரசம் ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணி மாதிரியும் இருக்கக்கூடாது. அந்த பதத்துக்கு அளவான தண்ணி நம்ம சேர்த்தா போதும். பாருங்கள், இந்த மாதிரி அளவாக இருக்கணும். மீடியமாக இருந்தால் ரசம் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே மிளகு சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாயும் சேர்த்துருக்கோம். மிளகாத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துனா போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம் சேர்த்து நல்லா கலக்கிக்கலாம். பாருங்கள், ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போவே மணக்க ரெடி ஆயிடுச்சு. இந்த ரசம் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா ரசம் ரெடி ஆயிடும். இது நம்ம சூடான சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா சூப் மாதிரி அப்படியேவும் குடிக்கலாம். இந்த சூப்பரான ரசம், தூதுவளை ரசம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.